Hello friends, welcome back to my channel. நான் உங்கள் Vignesh Dhayalan. நம்ம சேனல்ல மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக் மார்க்கெட், டெக் டிப்ஸ் அண்ட் பேங்கிங் ப்ராசஸ் இது எல்லாம் சிம்பிளா நம்ம லாங்குவேஜ்ல தமிழ்ல எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். உங்க லைஃப்ல மணி ஹேண்டலிங் டிஜிட்டல் ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ண இந்த சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல்ல போட்டுக்கோங்க. சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். நம்ம PF withdrawal ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாக ஆகிடுச்சு. UMANGன்ற ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் 5 மினிட்ஸ்க்குள்ளே உங்கள் கிளைமை ஃபைல் பண்ண முடியும். டிசிப்ளின் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஸ்மார்ட் ஒர்க்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் டைம் சேவ் ஆகும். இதோ இதுக்கான ஃபுல் ப்ராசஸை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் ஆப்ஷனில் UMANG ஆப்னு சர்ச் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு ஃபஸ்ட்லி ஒரு ஆப் கிடைக்கும். இந்த ஆப் தான். இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துக்குங்க. ஓப்பன் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரியே பாப்அப் ஒன்று ஓப்பன் ஆகும். இதுக்கு நீங்கள் அலோவ் கொடுத்துருங்க. அலோவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் அலோவ் வரும். அதுக்கும் அலோவ் கொடுத்துருங்க. அலோவ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த ஆப்பில் மேலே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும். அந்த ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணலாம். இல்லை நான் ஃபஸ்ட் டைம் தான் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணால் கீழே ரிஜிஸ்டர் இயர் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க. நம்ம நியூ ரிஜிஸ்டர். ஸோ நம்ம அங்கே கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு கீழே எந்த ஸ்டேட்னு கேட்கும். நீங்கள் எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஐ அக்ரி டு தி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். அதை டிக் பண்ணிவிடுங்க. டிக் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே ரிஜிஸ்டர்னு இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அந்த OTPயை இங்கே என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு வெரிஃபை OTP கொடுத்துக்குங்க. கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே எம்பின் செட் பண்ண சொல்லும். இது ஒரு பாஸ்வேர்டு மாதிரி. நீங்கள் ஒரு 6 டிஜிட் நம்பரை இங்கே என்டர் பண்ணுங்க. அதை மறக்காதீங்க. அது எப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இந்த நம்பர் கேட்கும். ஸோ நீங்கள் அதுக்கான நம்பரை இங்கே என்டர் பண்ணுங்க. ஒரு 6 நம்பரை இங்கே என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு கீழே கன்ஃபார்ம் பின்ல சேம் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஹோம் பேஜுக்கு வரும். இந்த ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட சர்வீஸ் எல்லாமே ஷோ ஆகும். அங்கே வியூ ஆல் சர்வீஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பேஜில் சர்ச் ஆப்ஷனில் என்ன பண்ணுறீங்கன்னா EPFOன்னு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா EPFOன்னு வரும். இந்த ஐக்கான் தான். இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே உங்களோட வியூ பாஸ்புக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் நீங்கள் பாஸ்புக்கை செக் பண்ணலாம். நெக்ஸ்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிளைம் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதை ட்ராக் பண்ணுறது, அப்புறம் உங்களோட டவுன்லோட் UAN கார்டு அதெல்லாம் வரும். அதுக்கு கீழே அவங்களோட சர்வீஸ் எல்லாமே ஷோ ஆகும். எல்லா ஆப்ஷனுமே இங்கே இருக்கும். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே நம்மளோட UAN கார்டை டவுன்லோட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டவுன்லோட் UAN கார்டை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட UAN நம்பர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நம்பரை இங்கே என்ட்ரு பண்ணுங்கள். அந்த நம்பரை என்டர் பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுங்க. சப்போஸ் உங்களோட UAN நம்பர் மறந்துட்டீங்க, அது தெரியல அப்படின்னா அதுக்காக நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். அது எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அந்த வீடியோ வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட UAN நம்பரை நீங்கள் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அந்த நம்பரை இங்கே என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. நெக்ஸ்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்கு. நீங்கள் PF அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஒரு டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருப்பீங்களா, சேம் அதே டேட் ஆஃப் பர்த் அங்கே செலக்ட் பண்ணணும். அந்த டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் இங்கே ஷோ ஆகும். யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர் தான் UAN நம்பர். அது இங்கே ஷோ ஆகும். உங்களோட கார்டே இங்கே ஷோ ஆகும். இந்த கார்டு உங்களுக்கு இருக்குது ஆல்ரெடினா ஓகே. இல்லை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறது போது கார்டு வேணும் அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் UAN நம்பர் கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட நேமு, அதுக்கு கீழே உங்களோட ஃபாதர்ஸ் நேம் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா KYCன்னு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒய்ன்னு இருக்கும். ஒய்னா மீன்ஸ் எஸ்ன்னு இருக்கணும். நோனா இல்லைன்னு வரும். ஸோ நீங்கள் KYC ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இது இருக்குதா செக் பண்ணுங்கள். நீங்கள் KYC இருந்தால் தான் இந்த கிளைம் ப்ராசஸை நீங்கள் பண்ண முடியும். ஸோ KYC இம்பார்ட்டன்ட். இங்கே நீங்கள் அதோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணலாம். இங்கே ஒய்ன்னு இருக்குதா பார்த்துக்குங்க. பார்த்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வியூ பாஸ்புக்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களோட பாஸ்புக் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். இங்கே UAN நம்பரை இங்கே என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்குங்க. சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே 2 ஆப்ஷன் ஷோ ஆகுது. ஏன்னா 2 கம்பெனி ஒர்க் பண்ணியிருக்கேன், அதனால 2 ஷோ ஆகுது. நீங்கள் சிங்கிள் கம்பெனி ஒர்க் பண்ணால் அது மட்டும் தான் ஷோ ஆகும். நீங்கள் எந்தெந்த கம்பெனிலாம் ஓப்பன் பண்ணிங்களோ அதெல்லாம் ஷோ ஆகும். நீங்கள் செப்பரேட்டாக போயிட்டு பார்த்துக்கலாம்.
இப்போ நீங்கள் எந்த அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் வித்ரா பண்ண போகிறீங்களோ அந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும். உங்களோட நம்பர், அப்புறம் எம்ப்ளாயோட ஷேரு, எம்ப்ளாயர் ஷேரு எல்லாமே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அப்புறம் உங்களோட பென்ஷன் எல்லாமே வந்து ஷோ ஆகும். ஒன்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் கரெக்டாக இருக்குதா வந்து செக் பண்ணிவிட்டு கீழே வந்து டவுன்லோட் இருக்கலாம், அந்த ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் மாதிரி வந்து ஷோ ஆகும். இது வந்து பாஸ்புக்கு, அதை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா திரும்ப பேக் வாங்க. ஃபுல்லாக பேக் வந்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் கிளைமில் 2 ஆப்ஷன் வந்து இருக்குது. இந்த ஆப்ஷனில் நீங்கள் எதை கொடுக்குறீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா ரைஸ் கிளைம் பார்த்தீங்களா, அதை மட்டும் நீங்கள் கொடுங்க. மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்கீம் சர்டிஃபிகேட் அது தேவையில்லை. நீங்கள் கீழே இருக்கிறது பார்த்தீங்களா ரைஸ் கிளைம், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பேஜில் மெம்பர்ஸ் டீட்டெயில் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேஒசி டீட்டெயில் இருக்கும். உங்களோட கேஒசி டீட்டெயில் வந்து அங்கே வந்து ஷோ ஆகும். உங்களோட அக்கௌண்ட் நம்பர், பேன் நம்பர், ஐஎஃப்சி கோடு, அப்புறம் பேங்க் டீட்டெயில் எல்லாமே அங்கே வந்து ஷோ ஆகும். உங்களோட அக்கௌண்ட் நம்பர் ஃபுல்லாக என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே செலக்ட் மெம்பர் ஐடின்னு வந்து இருக்குது. இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அங்கே உங்களுக்கு ஒரு ஐடி ஷோ ஆகும். அந்த ஐடியை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது இங்கே வந்து டேட் ஆஃப் ஜாயினிங் டேட் வந்து ஷோ ஆகும். இங்கே டேட் ஆஃப் எண்ட் நீங்கள் வந்து இன்னும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இங்கே வந்து என்என் வந்து ஷோ ஆகும். நீங்கள் ஒர்க்கை விட்டு வெளியே போனீங்கன்னா தான் டேட் வந்து இங்கே வந்து என்ட்ரு பண்ணுவாங்க. நீங்கள் ஒர்க்கில் இருக்கும்போது நீங்கள் வந்து பிஎஃப் வந்து கிளைம் பண்ணும்போது இங்கே என்ஏ தான் வந்து ஷோ ஆகும். நம்ம இன்னும் வந்து ஆக்டிவல் தான் இருக்கும், நம்ம வந்து ஒர்க் வந்து விடலை அப்படின்னும் போது நீங்கள் இதெல்லாம் செக் பண்ணுங்கள். இங்கெல்லாம் வந்து என்ஏன் இருக்கும். ஃபஸ்ட்டு 2 மட்டும்தான் உங்களோட டேட் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா எம்ப்ளாயி அட்ரஸ் வந்து கேட்குது. இங்கே உங்களோட அட்ரஸ் டீட்டெயில் வந்து ஃபுல்லாக வந்து என்ட்ரு பண்ணணும். இங்கே உங்களோட அட்ரஸை வந்து ஃபுல்லாக வந்து என்ட்ரு பண்ணிக்கங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு உங்கள் ஸ்டேட், டிஸ்ட்ரிக் எல்லாம் வந்து செலக்ட் பண்ணுங்கள். கீழே வந்து பார்த்தீங்கன்னா பின்கோடு கேட்டிருப்பாங்க. அந்த பின்கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா கிளைம் ஃபார்ம்னு வந்து இங்கே வந்து ஷோ ஆகும். இங்கே எலிஜிபிள் கிளைம் டைப்ஸ்னு வந்து இருக்கும். இங்கே வந்து செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் ஒன்று வந்து இருக்கும். இது வந்து கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 19, அனதர் ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 10C. ஃபார்ம் 19 பார்த்தீங்கன்னா ஜாபர் விட்டு போயிட்டு ஃபுல் பிஎஃப் அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து எடுக்க போகிறீங்க அப்படின்னும் போது அதான் எம்ப்ளாயி ப்ளஸ் எம்ப்ளாயர் ஷேர் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து எடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் வந்து ஃபார்ம் 19 வந்து ஃபில் பண்ணணும். ஃபார்ம் 10C பார்த்தீங்கன்னா ஜாப் விட்டு போயிட்டு பென்ஷன் அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, EPSன்னுவாங்க, அந்த அமௌண்ட்டை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா ஃபார்ம் 10C வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். அடுத்து இன்னொரு ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 31 சொல்லுவாங்க. இது வந்து அட்வான்ஸ்னு சொல்லுவாங்க. ஜாப்ல இருக்கும்போது நீங்கள் அட்வான்ஸாக வித்ரா பண்ணுறது, எக்ஸாம்பிள் இல்னஸ், அப்புறம் மேரேஜ், எஜுகேஷன், இந்த மாதிரி ரீசனுக்காக நீங்கள் வந்து வித்ரா பண்ணுறது தான் வந்து ஃபார்ம் 31. நீங்கள் ஒர்க்கில் இருக்கிறீங்க, நீங்கள் வந்து கிளைம் பண்ண போகிறீங்க, உங்கள் வந்து அட்வான்ஸாக எடுக்க போகிறீங்க, சின்ன அமௌண்ட் எடுக்க போகிறீங்க அப்படின்னும் போது கிளைம் ஃபார்ம் 31 வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ அந்த ஃபார்மை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எந்த பர்பஸ்க்காக நீங்கள் வந்து எடுக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. உங்களுக்கு எந்த பர்பஸ்க்காக நீங்கள் வந்து எடுக்க போகிறீங்க அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நிறைய ரீசனுக்கு நீங்கள் வந்து இல்னஸை வந்து செலக்ட் பண்ணுறது வந்து பெட்டராக இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து எடுக்க போகிறீங்க அப்படின்றத வந்து நீங்கள் கீழே வந்து என்ட்ரு பண்ணணும். நீங்கள் கீழே வந்து அமௌண்ட் என்ட்ரு பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ தேவை அதெல்லாம் வந்து என்ட்ரு பண்ணாதீங்க. இந்த பாஸ்புக்கில் இருக்கிற அமௌண்ட்டுக்குள்ளே வந்து என்ட்ரு பண்ணணும். உங்களுக்கு வந்து 90% வரைக்கும் கிடைக்க வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அதை வந்து என்ட்ரு பண்ணிங்க. அமௌண்ட்டை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 டிக் பாக்ஸ் இருக்கும். 2 டிக் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கெட் ஆதார் ஓடிபின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்அப் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும். இந்த ஓடிபி பார்த்தீங்கன்னா 10 minutes தான் வேலிடு. அதை வந்து க்ளோஸ் கொடுங்க. க்ளோஸ் கொடுங்க, அங்கே வந்து ஓடிபி வந்து என்ட்ரு பண்ண சொல்லும். உங்களோட ஓடிபி இங்கே என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சக்ஸஸ்ன்னு வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஷோ ஆனதுக்கப்புறம் அதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான ஒரு ட்ராக்கிங் ஐடி வந்து கொடுப்பாங்க. அந்த ஐடியை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் இது எந்த ஸ்டேட்டஸில் இருக்குன்னு நீங்கள் வந்து செக் பண்ணுறதுக்காக இந்த ஐடி வந்து யூஸ் பண்ணணும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஓகே வந்து கொடுத்துக்குங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ட்ராக் கிளைம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல ஹோம் பேஜில், அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் அங்கே ஒரு நம்பர் நோட் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா அந்த நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இங்கே ட்ராக் பண்ணலாம். நீங்கள் எப்போ ரைஸ் பண்ணீங்க, எப்போ உங்களுக்கு அமௌண்ட் வருது போகுது அப்படின்றது வந்து இங்கே வந்து ஷோ ஆகும். கரண்ட் ஸ்டேட்டஸை நீங்கள் வந்து இங்கே செக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ராசஸை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட பிஎஃப் அமௌண்ட் வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து வித்ரா பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுறேங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. முக்கியமாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் உடனே உங்களை வந்து சேரும். நெக்ஸ்ட்டு இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.